Hi, hello, vanakkam and welcome to my channel Cat's Perspective. இன்னைக்கு நம்ம Non-Veg series episode 4ல banana leaf prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சீரீஸ்ல இருக்கிற மற்ற ரெசிபீஸ் மாதிரி இந்த ரெசிபியும் ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். எபிசோட் 1, 2 and 3 நீங்க இன்னும் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம banana leaf prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனானா லீஃப் ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு நான் 3 kg ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகுத்தூள், 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 8 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் கருவேப்பிலை. நான் சொன்ன அளவு எல்லாமே 3 கிலோ ப்ரானுக்கு. நீங்கள் எவ்வளோ ப்ரான் குக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் போட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கிரேவி நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா மிளகுத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் ரெண்டுமே உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணலாம். இந்த மசாலாவை நம்ம திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு வெசலில் எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூட நம்ம ப்ரான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ரானை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் அண்ட் மசாலா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரானை நம்ம 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரானும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த ப்ரானை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரான்ஸையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடிக்கு பதிலாக ஒரு வாழை இலை எடுத்து இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறனால வாழை இலையில் இருக்கிற அரோமா அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே நம்ம ப்ரான் கிரேவியில் கிடைக்கும். பனானா லீஃபில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஸோ அதில் சர்வ் பண்ணுற ஃபுட்டாகட்டும் இல்லை அதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டாகட்டும் ரெண்டுமே ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. இப்போ 4 to 5 மினிட்ஸ் கழித்து ப்ரான் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த இலையை எடுத்துடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இப்போ ப்ரானும் நல்லா குக் ஆகிடுச்சு. பனானா லீஃப் ப்ரான் கிரேவி ரெடி. இது சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.